ஜாஸ் பட்லரோட இன்னிங்ஸ் பட்லர் ஃபார்ம்லயே இல்லன்னு சொன்னாங்க. பார்த்தா 2 செஞ்சுரி அடிச்சாச்சு இந்த சீசன். நான் என்ன பொறுத்த மட்டும் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் இன்னிங்ஸ் ஐ ஹவ் சீன் IPL. நான் ஏன் இதை சொல்றேன்னா, சஞ்சு சாம்சன் கேப்டன்சி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்திருக்குங்க. அதை நம்ம சொல்லியே ஆகணும். ஹார்திக் பாண்டியா கான்ட்ராக்ட் போட்டு இந்த வருஷம் நான் கேப்டனா இருப்பேன் அப்படின்னு மேபி ரைட்டிங்ல ஏதாவது கான்ட்ராக்ட்ல இருக்குமா? இது லாங் டர்ம் ஃபியூச்சருக்கு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹார்திக் ஒரு ரிட்டென்ஷனா பார்த்து தான் பண்றாங்க. ஹார்திக் ரோஹித் என்ன ரிலேஷன்ஷிப் தெரியல. எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் மஸ்ட் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது பஞ்சாப்ல போயிட்டு நாளைக்கு. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. டாடா IPL 2024 அந்த ஒரு மிட் சீசனை போயிட்டு இருக்கு. பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபார்ம் ஆகுது. சில டீம்ஸ் மேல போயிட்டு இருக்காங்க, சில டீம்ஸ் சான்ஸே இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க. வணக்கம் பிரேத்தம், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பத்தி நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட். பட் ரொம்ப டயர்டா இருக்கு, பட் தென் எக்ஸைட்டடாவும் இருக்கேன் நானு. ஏன்னா IPL இந்த மாதிரி போட்டிகள் ஃபர்ஸ்ட் நம்ம பேசியே ஆகணும். ஜாஸ் பட்லரோட இன்னிங்ஸ். பிரேத்தம், எங்க மேட்ச் போயிடுச்சு அப்படின்னு நீங்க ப்ளீஸ் டோன்ட் டெல் மீ நீங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க. கடைசி மட்டும் மேட்ச பாத்தீங்க தானே? இல்ல நான் ஃபேண்டசி விளையாடுறதுனால நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி பண்றாங்கன்னு பாக்கணும் மாதிரி. சோ 6 overs 96 போது நான் ஹோப் இருந்தது. ஏன்னா அந்த ரோமன் பவுல் சரியான ஒரு காண்டாமிருகம், பட்லர். சோ ஒரு ஹோப் இருந்தது. 2 overs 34 runs அடிச்சாங்க பத்ரி அவங்க ரெண்டு பேரும். சோ 96ல இருந்து 4 overs 62க்கு எடுத்துட்டு வந்தாங்க. அங்க இருந்து ஜெயிச்சிருக்காங்கடா, பெரிய பெரிய விஷயம். அது பெரிய விஷயம், டவுட்டே இல்ல. ஏன் இந்த இன்னிங்ஸ் நான் என்ன பொறுத்த மட்டும் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் இன்னிங்ஸ் ஐ ஹவ் சீன் IPL. நான் ஏன் இதை சொல்றேன்னா, 6 விக்கெட் டவுனு. எஸ், ரோமன் பவல் இருந்தாரு, பட் எனக்கு டவுட் இருந்தது. ஏன்னா சுனில் நாராயண் மாதிரி போலர்ஸ்னா அவருக்கு ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு எப்போதுமே ஒரு டவுட் இருந்தது. 6 overs இந்த மாதிரி ஒரு 16 runs per over, விக்கெட்டும் கிடையாது, நீங்க அவுட்டும் ஆக முடியாது, ஆனா ரன் ரேட்டையும் இது பண்ணோம் அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் ஜாஸ் பட்லர். பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி ட்ரெயின்டா தெரிஞ்சாரு. பட் செம நாக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ் நான் பார்த்ததுல அப்படின்னு சொல்லி ஆகணும். எக்ஸைட்டட், ரொம்ப எக்ஸைட்டட். ஒரு ஸ்டேஜ்ல பட்லர் 42 of 32 பால்ஸ் பத்ரி நடுவுல ரொம்ப ஸ்கிராச்சியா இருந்தாரு. அப்ப ரியான் பராக் மொமெண்டம் மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஹெட்மேர் ட்ரை பண்ணாரு, அவுட் ஆயிட்டாரு. பட் ரோமன் பவுல் அந்த சுனில் நாராயண் ஓவர் பெரிய பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு. சோ பட்லரும் மொமெண்டம் கிடைச்சது அந்த பவல் இன்னிங்ல இருந்து. அண்ட் நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். விக்கெட் போனாலுமே லாஸ்ட் 2 பிளேயர் அவங்க ஒரு பாலும் ஆடலன்னு நினைக்கிறேன். அவேஷ்காந்த் ஒரு பால் கூட ஆடல, பட்லரே முடிச்சிட்டாரு. அண்ட் லாஸ்ட் ஓவர் கூட 2-3 சிங்கிள் ரெஃப்யூஸ் பண்ணி அவருக்கு தெரியும் முடிச்சிடலாம் அப்படின்னு முடிச்சிட்டாரு. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு பட்லர். அண்ட் 42 of 32ல இருந்து முடிக்கிறது பெரிய விஷயம். சோ அதை இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனாலதான் அண்ட் பட்லர் ஃபார்ம்லயே இல்லன்னு சொன்னாங்க. பார்த்தா 2 செஞ்சுரி அடிச்சாச்சு இந்த சீசன். ஹாஃப்வே தான் இருக்கு சீசன். ஹாஃப்வே த்ரூலயே 200 வச்சிருக்காரு. ஐ திங்க் அவர் ஃபார்ம்ல வந்துட்டாருன்னா பயங்கரமான ஒரு டேஞ்சரஸ் பிளேயர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராஜஸ்தான் ராயல்ஸ் மறுபக்கம் டாப் ஆஃப் த டேபிள் சூப்பரா ஆடி இருக்காங்க. ஒன்லி டீம் இந்த டோர்னமெண்ட் ஹூ ஹஸ் ஜஸ்ட் லாஸ்ட் 1 game அப்படின்றது பெரியது. இன்ஃபேக்ட் இந்த ஒரு வெற்றியோட எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க ஒரு கால் ஆல்ரெடி டெஃபினட்டா டாப் 4ல வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தே ஆர் மோர் ஆர் லெஸ் ஒரு சர்டனிட்டி. ஐ திங்க் 80% தே ஆர் ஷுவர் இன் டாப் 4. இதுக்கப்புறம் 2 matches வின் பண்ணா போதும். இன்ஃபேக்ட் 3 வின் பண்ணா தே வில் பி டாப் 2 itself. தே ஆர் பிளேயிங் வெரி குட் கிரிக்கெட். ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் தெரியுது அந்த ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓட டீம்ல. ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு த மேனேஜ்மெண்ட் as well. குமார் சங்கக்காரா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். அவரோட அந்த கோச்சிங்கோட அணுகுமுறையும் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஒரு டீம் என்வாயர்மெண்ட் மெயின்டைன் பண்ணிருக்காருன்னு தோணுது. நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம் பத்ரி. ராஜஸ்தான் நல்ல போலிங் ஆப்ஷன்ஸ். நேத்து ஒரு பட்டா விட்டுருங்க. அஸ்வின் நாட்டோன், சஹல், போல்ட், நான்ட்ரே பர்கர், சந்தீப் சர்மா, ஆவேஷ் கான், நல்ல போலிங் இருக்கு. குவாலிட்டி போலர்ஸ் எல்லாருமே. அண்ட் பேட்டிங் நல்ல ஃபயர் பவர் இருக்கு. ஜெய்ஸ்வால், பட்லர், ரியான் பராக், சஞ்சு சாம்சன், சிம்ரன் ஹெட்மயர், இப்ப ரோமன் பவுல், பயங்கர பவர் ஹிட்டிங் இருக்கு. ஒரே ஒரு பிளேயர் கொஞ்சம் வெரி சர்ப்ரைசிங்லி 7 மேட்ச்ல அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்காது, ஜெய்ஸ்வால். அது மேட்டர் ஆஃப் டைம். நேத்தியே நல்லா ஷேப் பண்ணியிருந்தாரு, அவுட் ஆயிட்டாரு. மேட்டர் ஆஃப் டைம். அண்ட் சஞ்சு சாம்சன் கேப்டன்சி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்திருக்குங்க. அதை நம்ம சொல்லியே ஆகணும். காமா இருக்காரு. அண்ட் ஒரு மூஞ்சில ஒரு பதட்டம் கிடையாது. ஹி ஹஸ் லெட் த சைட் பியூட்டிஃபுல்லி. ரொம்ப நல்லா லீட் பண்ணிருக்காரு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா கல்கட்டாவும் பவர் பேக்ட். சுனில் நாராயண் சொல்லணுங்க, அமேசிங். பர்பிள் கேப்ல இருப்பாரு அவர், இப்ப ஆரஞ்சு கேப் லீடர் போர்ட்லயே வந்துட்டாரு. அமேசிங் இன்னிங்ஸ். அது ரொம்ப நல்லா ஆடினாரு சுனில் நாராயண், அதையும் சொல்லி ஆகணும் நம்ம. டெஃபினட்டா ஐ திங்க் அந்த ஒரு நீங்க கரெக்டா சொன்னீங்க சஞ்சு சாம்சன். அந்த கேப்டன் கோச் ரிலேஷன்ஷிப் பண்றது எப்போதுமே ரொம்ப முக்கியம். நல்ல சக்சஸ்ஃபுல் டீம்ஸ்க்கு மகேந்திர சிங் தோனி, ஸ்டீஃபன் ஃபிளெமிங் அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்திருக்கோம். சஞ்சு சாம்சன், சங்கக்காரா, எனக்கு என்னமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு தோணுது. ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பேசும்போது சுத்தமா ரிலேஷன்ஷிப் சரியா இல்லாத டீமை பத்தி ஒண்ணு பேசியே ஆனோம். மும்பை இந்தியன்ஸ் அவங்க விளையாட போறாங்க பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக.
இப்போ வந்துருச்சு டைம் பிரேத்தம். ஐ திங்க் மஸ்ட் வின் சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஐ திங்க் இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கலைன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம்னு தோணுது. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா பஞ்சாப் கிங்ஸோட விளையாடுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் இதுவும் கொஞ்சம் ஹிஸ்டரி இருக்கு. நிறைய வாட்டி இந்த மேட்ச் சூப்பர் ஓவர்ல போய் முடிஞ்சிருக்கு. பட் மும்பை இந்தியன்ஸ் ஹவ் ஒன் தி சூப்பர் ஓவர்ஸ். தே ஹவ் கெப்ட் தேர் கம்போஷர். ஆனா ஆல் இஸ் நாட் வெல். இதை நம்ம சொல்லியே ஆகணும். ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி ஒரு மாதிரி ஒன்னும் சரியில்லாத மாதிரி தோணுது. ஹார்திக் ரோஹித் என்ன ரிலேஷன்ஷிப் தெரியல. கிரௌடு பூ பண்றாங்க. இப்போ கேப்டன்சி மாத்துவாங்களா? நீங்க நிச்சயமா மாத்த மாட்டாங்க அப்படின்னு போன வீடியோல சொல்லிட்டு இருந்தீங்க பிரேதம். டெஃபினட்டா மேபி ஏதாவது ரைட்டிங்ல கூட இருக்கான்னு தெரியல. ஹார்திக் பாண்டியா கான்ட்ராக்ட் போட்டு இந்த வருஷம் நான் கேப்டனா இருப்பேன் அப்படின்னு மேபி ரைட்டிங்ல ஏதாவது கான்ட்ராக்ட்ல இருக்குமா? கான்ட்ராக்ட்ல இருக்குமான்னு தெரியல. பிகாஸ் இது வந்து மிட் சீசன் டிரான்ஸ்ஃபர் கூட சொல்ல முடியாது. எப்படி இது நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. அதை பத்தி யாரும் ஜாஸ்தி ஒரு வெளிச்சம் காட்டல அது மேல. அது லீகலான்னு கூட எனக்கு தெரியாது. பட் நான் இப்ப கூட அதே தான் சொல்றேன். பத்தி 3 நாள் முன்னாடி சொன்னதுதான். மிட் சீசன் சேஞ்ச் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா வந்து இது லாங் டேர்ம் ஃபியூச்சருக்கு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹார்திக் ஒரு ரிட்டென்ஷனா பார்த்து தான் பண்றாங்க. சேஞ்ச் இருக்காது. ஆனா நீங்க மஸ்ட் வின் சொன்னது அது கரெக்ட் தான். எப்படி நம்ம வந்து மஸ்ட் வின் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சொன்னோமோ ஒரு 2-3 கேம்ஸ் அகோ 2-2ல, அதே மாதிரி தான் இது மஸ்ட் வின் மும்பைக்கு. அண்ட் மஸ்ட் வின் எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் மஸ்ட் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது பஞ்சாப்ல போயிட்டு நாளைக்கு. சோ இது மஸ்ட் வின். ரொம்ப குரூஷியல் பாயிண்ட் இந்த சீசன். இப்ப கூட 2-4 தான். இதுக்கப்புறம் 8 கேம் இருக்கு. மும்பை இந்த அடுத்த 8 கேம்ல 6-2 போனா கூட பிளே ஆஃப்ஸ் கேரண்டி. சோ கேரண்டி. அண்ட் அவங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய டீம் அபிலிட்டி இருக்கு. டெஃபினட்டா எபிலிட்டி இருக்கு. அந்த எபிலிட்டி நீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட போலிங் பத்தி தான் பேசி ஆகணும் பிரேதம். ஈவன் ஸ்டில் பேட்டிங் பாத்தீங்கன்னா போன மேட்ச் சம்படி வில் ஃபயர். ஏதாவது ரோஹித் சர்மா ஒரு பில்லியன் நாக் ஆடினாரு. இட் மைட் பி ரோஹித். அடுத்த மேட்ச் இட் குட் பி நிஷான் கிஷன் ஆர் சூரியகுமார் யாதவ் ஆர் மேபி ஒரு டிம் டேவிட். ஹார்திக் பாண்டியா ஃபார்ம்ல வந்தா நல்லா இருக்கும். ஸோ பேட்டிங் டெஃபினட்டா இருக்கு. ஆனா போலிங்கை பொறுத்த மட்டும் டெஃபினட்டா லைட் பிரேதம். தே ஆர் ஃபவுண்ட் வாண்டிங் அப்படின்னு தோணுது. இதுல வேற இவர் மிஸ்டேக் பண்றாரு. இந்த ஒரு போலிங் லைனப் எப்படின்னா எவ்ரி ஓவர் யூ ஹேவ் டு கிவ் கரெக்ட்லி. வேற வழியே கிடையாது. அப்பதான் அந்த போலிங்கோட பொட்டன்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். ஹார்திக் பாண்டியா என்னன்னா அந்த 19வது ஓவர் பும்ரா கொடுத்துட்டாரு. ஏங்க அது ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக். இந்த மாதிரி மிஸ்டேக் தே கேனாட் அஃபோர்ட். 20th ஓவர் யூ ஹேவ் டு கிவ் டு ஜஸ்பிரீத் பும்ரா. கன்சிடரிங் ஒரு மகேந்திர சிங் தோனி அங்க இருக்காரு அப்படிங்கும் போது இந்த மாதிரி மிஸ்டேக்ல அவாய்ட் பண்ணி கரெக்டா இந்த போலிங் லைனப்பை எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு வருது. டெஃபினட்டா நம்ம பேசணும். அது உங்க பேங்கர் போலரை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆடும்போது எப்பவுமே நீங்க 20th வச்சுக்கோங்க, செகண்ட் ஆடும்போது 19th வச்சுக்கோங்கன்னு இது மாத்தி பண்ணிட்டாரு அவரு. பட் ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அவங்க. பிகாஸ் ரொமாரியோ ஷெப்போர்டு 8ல வராருங்க. 7 பேர் அடிக்காத அவர் 8ல ஒரு மேட்ச் அடிச்சாருன்னா அவரை வச்சுக்க முடியாது. நீங்க ரொமாரியோ ஷெப்போர்டுக்கு வந்து நுவான் பெரர் ஆடுங்க, போலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி பத்திரனா ஃபிஸ்ஸை வச்சு ஓகே பத்திரனா லெவல்ல இல்லைனாலும் 6 out of 8 நாங்க சேஃப் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. 6 out of 8 overs. அது மாதிரி பும்ராவோட 4 ஓவர் பிளஸ் பெரராவோட ஒரு 2-3 ஓவர் சேஃபா இருந்தா டெஃபினட்டா அதை ஹெல்ப் பண்ணும். எனக்கு என்னவோ அந்த சேஞ்சோட டைம் வந்தாச்சுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு முல்லான்பூர்ல பஞ்சாபோட தட் நுவன் பெரரா உள்ள வருவாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். போலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ற டைம் வந்தாச்சு. நல்லா இருக்கும் அந்த ஒரு காம்பினேஷன். ஏன்னா ஐ திங்க் ஒரு லீஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் புக்ல இருந்து அவங்க எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா கரெக்டா பத்திரனாவை வாங்கிடில விளையாட வச்சாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் 4 ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸோட போனாங்க. நுவன் பெரரா வில் பி த பர்ஃபெக்ட் ஃபிட். ஏன்னா அது ஒரு எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும் போது அவரோட ஆக்ஷன் அவரோட போலிங் நமக்கு தெரியும். அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸோட போலிங்ல தேவை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பேட்டிங் யாராவது கிளிக் ஆவாங்க அப்படின்னு நம்ம டெஃபினட்டா யோசிக்கலாம். பட் இஃப் அட் ஆல் எனி டீம் இஸ் நோன் ஃபார் கம்பேக்ஸ்னா அது டெஃபினட்டா அது மும்பை இந்தியன்ஸ் சொல்லி ஆகணும். அவங்களை ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனா நடுவுல திடீர்னு சோசியல் மீடியால வாட்ஸ்அப் போயிட்டு இருக்கு அந்த டாஸ் எடுத்து அவர் திருப்பிட்டார் அப்படின்னு. பட் ஐ டோன்ட் திங்க் அதெல்லாம் நடக்கல அப்படின்னு நம்ம கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தா தெரியுது. அது சோசியல் மீடியால சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாது. அது லைவ் டிவில நீங்க மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணி எப்படியோ ஜெயிச்சிடுறாங்க டாஸ். அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கு. பட் ப்ரூஃப் இல்லாம எல்லாம் பேச முடியாது பத்ரி. எஸ் பேச முடியாது. பட் ஸ்டில் டாஸ் இஸ் குரூஷியல். ஏன்னா அந்த முலாம்பூர்ல நம்ம பார்த்துருக்கோம் அந்த டியூன்றது ஒரு ஃபேக்டர் இந்த நார்தர்ன் இந்தியால கொஞ்சம் லைட்டா வந்துட்டு இருக்கு. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் நம்ம தெரியும் போலிங் இஸ் லைட். ஸோ டெஃபினெட்லி தே வில் ஒன்ஸ் அகைன் ப்ரிஃபர் டு சேஸ் அப்படின்றது ஒரு மறக்க முடியாத உண்மை இல்லையா? டெஃபினட்டா அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த டியூ ஃபேக்டர் அன்னைக்கு வாங்கடையிலே அந்த அதுக்கு தானே சேஸ் பண்ணாங்க. அண்ட் இது ஃபர்தர் நார்த் டெஃபினட்டா டியூ வரும். ஸோ சேஸ் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டாஸ் வின்னிங் டீம் அதுல டவுட்டே கிடையாது. ஸோ பார்க்கணும். ஆனா இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு போட்டி மும்பைக்கு. அண்ட் எனக்கு என்னவோ ஒரு ஃபீலிங் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. பொறுத்து பார்ப்போம். குரூஷியல் கேம் மஸ்ட் வின் ஃபார் மும்பை. ஐ திங்க் தே வில் கெட் த்ரூ. பத்ரி ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு. இன்னொரு 1 minute உங்க டைம் எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி 287, 262, 225, 240 எந்த ஸ்கோரும் சேஃப் இல்லையே பத்ரி. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா யார் போலிங் போடுவாங்க வந்து? இதுதான் வந்து நேற்றுக்கு ஆக்சுவலி நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயும் சொன்னேன். ஐ திங்க் கேம் மாறிட்டு வருது பிரேத்தம். நீங்க வந்து காலத்தின் கட்டாயம் இது, மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு நம்ம பேசுவோம். ஸோ இப்போ வந்து இந்த போலிங்ல வந்து பாத்தீங்கன்னா it is becoming a line in the sand. What is good bowling அப்படின்னா perhaps ஒரு when I was playing 4 overs 40 நான் வந்து terrible bowling, but today 4 overs 40 is good bowling. கரெக்டா. So அதுதான் வந்து the numbers are being pushed, அவ்வளவுதான். So நல்ல bowling against competition between bat and ball it always exists அப்படின்னு நான் சொல்லுவேன். பேட்ஸ்மேன் கேம் அப் பண்ணிட்டாங்க இந்த ஒரு வருஷம். அதுக்கு இம்பாக்ட் பிளேயர் ஒரு பெரிய காரணமா இருக்கு. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டவே இருக்காரு அப்படிங்கும் போது பேட்ஸ்மேன் தைரியமா புஷ் பண்றாங்க, பவுண்டரிஸை புஷ் பண்றாங்க. பேட்ஸ் ஆர் பிகமிங் பெட்டர், தேர் பிளேயிங் டிஃபரெண்ட் ஷாட்ஸ். செல்ஃப் பிலீஃப் பயங்கரமா இருக்கு பேட்ஸ்மேன் கிட்ட. பாருங்க நேத்திக்கெல்லாம் 36 பால்ல 90 ரன்லாம் வந்து ஓவர். அதுக்குதான் நான் உங்களை கேட்டேன். ஏன்னா நீங்க ஆடின ஒரு 8 years ago 9 years ago இப்பவுமே எவ்வளவு டயல் ஷிஃப்டா இருக்குன்னு பாருங்க. நீங்க எந்த ஸ்கோரும் சேஃப் கிடையாது. 6 overs 96 நான் சேஸ் பண்ணுவேன். லாஸ்ட் இயர் ரிங்கு சிங் வந்து 30 ரன் அடிச்சாரு ஃபைனல் ஓவர்ல வின் பண்றதுக்கு. இப்போ எனக்கு என்னமோ தெரியுது பிரஷர் அந்த பேட்டிங் சைடு. ஃபர்ஸ்ட் ஆடினா என்ன டார்கெட் சேஃப்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. சோ நீங்க புஷ் பண்ண போய் அவுட்டும் ஆவீங்க, இல்ல 280 எனக்கு சன்ரைசர்ஸ் அடிச்ச மாதிரி அடிப்பீங்க. அப்கோர்ஸ் ஆர்சிபியோட அடிக்கலாம், அது வேற விஷயம், விட்டுருங்க. பட் ஸ்டில் bowlers are winning your matches. ஏங்க இந்த மாதிரி ஒரு bowling ஷார்துல் தாக்கூர் 2 ரன் கொடுத்து ஒரு ஓவர் போட்டாரு, ஜெயிச்சு கொடுத்தாரு மேட்சை. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு டிஃபரன்ஸ் SRH மேட்ச்ல நான் வந்து இன்ஃபேக்ட் SRH மேட்ச்ல எதுக்குங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு நீங்க மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தீங்க? ஏன்னா ஆப்போனன்ட்லயும் ஒரு தினேஷ் கார்த்திக் பயங்கரமா நாக் ஆனாரு. பட் வித்தியாசம் என்னன்னா பேட் கமின்ஸோட 3 விக்கெட். நான் மேன் ஆஃப் த மேட்ச் பேட் கமின்ஸ்க்கு கொடுத்திருப்பேன். அவரோட ஒரு 3 விக்கெட் செம்மையா போட்டாரு. இது டிஃபரன்ஸ் அங்கதான். இது போலர் நல்லா போடுற போலர் ஆக்சுவலி மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குறாரு. இதுலதான் இப்ப எதுக்கு இந்த பாயிண்ட் ரைஸ் பண்ணா, ஒண்ணு உங்க பெர்ஸ்பெக்டிவ் உங்களோட இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு எப்படி இருந்தது. இப்போ ரெண்டாவது மிச்சல் ஸ்டார்க்கு நான் 24 கோடி கொடுத்து எடுத்திருக்கேன். 6 overs 96ல நீங்க 2 ஓவர் போடுறீங்க. நீங்க டிஃபெண்ட் பண்ணனுங்க. 26 ஏன் 2 கோடி கம்மி பண்றீங்க? 26 கோடி. 26 சாரி 6 overs 96 டு வின்ல உங்களுக்கு 2 ஓவர் இருக்கு. நீங்க 2 ஓவர் பேட் கமின்ஸ் மாதிரி பேங்கர் பவுலரா வந்து போட்டு 20 ரன் ஒண்டி கொடுத்திருந்தா அந்த மேட்ச் உங்களோடது. அதுதான் உங்களுக்கு வச்சிருக்காங்க. நீங்க அந்த டைம்ல கொடுக்க கூடாதுங்க. 26 கோடி ரூபாய் கொடுத்து என்னங்க ஸ்ப்ரே பண்றாரு பிரேத்தம் அவரு இஷ்டத்துக்கு. என்ன பாலிங் அது 5 ரன் அந்த ஃபில் சால்ட் விட்டு அந்த 5 ரன் ரொம்ப குரூஷியலா இருந்தது. ரொம்ப புவர் போலிங். அது வரைக்கும் கூட வந்திருக்க கூடாது. 6 overs 96ல கதவை இழுத்து ஷட் பண்றணும் மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒரு போலரை வச்சுன்னு. அண்ட் போலரை வச்சுன்னு டெலிவர் பண்ணலன்னா அது டெஃபினட்டா ஒரு ஃபால்ட். மிச்சல் ஸ்டார்க் நமக்கு தப்பு சொல்லலாம், அந்த தப்பே கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. 26 கோடி கொடுத்து ஒருத்தரை எடுத்து 6 overs 96 டிஃபெண்ட் பண்ணலன்னா கேள்விகள் கேட்கப்படும். டெஃபினட்டா கேள்வி. இதுக்கு மேல என்ன கேள்வி கேட்கறது? இன்ஃபேக்ட் நான் வந்து சொல்லுவேன், உனக்கே வெக்கமா இல்ல? 26 கோடி எல்லாம் நீ வாங்காத, கொடுத்துரு. 15 கோடி திரும்பி எனக்கு வேணான்னு கொடுத்துரு அப்படின்னு. அதே இது பேட் கமின்ஸ் 280 சேஸ்ல பியூட்டிஃபுல்லா போட்டார். நான் கம்பேர் பண்ண சொல்ல, ஆனா அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் வேல்யூ கிடைச்சிருக்கு. மிச்சல் ஸ்டார்க் வந்து டெலிவர் பண்ணலன்னு தான் சொல்லலாம் இந்த சீசன் இது வரைக்கும். நேத்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அது. டவுட்டே இல்ல. கரெக்டா ரொம்பனான வேலிட் பாயிண்ட். எஸ், தேங்க்யூ பிரேத்தம். தேங்க்யூ ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. கூடி சீக்கிரம் நிறைய வீடியோஸ் போடுவோம். ஓகே, டேக் கேர். என்ஜாய் IPL. பை.